ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நதிகள் நீளம் மேட்சிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கோதாவரி 1565 கிலோமீட்டர், கிருஷ்ணா 1400 கிலோமீட்டர், நர்மதை 1310 கிலோமீட்டர், மகாநதி 1205. ஸோ இதில் வந்து எது சரியான பொருத்தம், ரைட்லி மேட்ச்டு பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 தான் கரெக்டு. ஓகேவா? ஆப்ஷன் சி. மற்ற 1 4 தப்பு. பின் வருபவைகளில் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதோட பேர் மெயின் சென்ட்ரல் த்ரஸ்ட் அப்படிங்கிறது, மத்திய பெரும் உந்தம். இதுதான் இமயமலையோட கிரேட்டர் அண்ட் லெசர் ஹிமாலயா அப்படிங்கிறத பிரிக்கிறது. கீழ்கண்ட இந்திய மாநிலங்களில் வெள்ளி உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எது? ஸோ வெள்ளி உற்பத்தியில் எது முதலிடம்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? தமிழ்நாடு பார்த்ததும் தமிழ்நாடு போடக்கூடாது, வெள்ளி உற்பத்தியில் ஆந்திரா தான். இந்தியாவின் அறிமுக செயற்கைக்கோள் எது? விச் ஒன் இஸ் த பயோனியர் சேட்டலைட் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஆரியப்பட்டா. ஸோ ஆரியப்பட்டா தான் 1975 ஃபஸ்ட்டாக நம்ம இந்தியா வந்து விண்ணில் ஏவின செயற்கைக்கோள். பின்வரும் வாக்கியங்களை கவனமாக கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் குறைந்த மக்கள் தொகை குறித்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களும் மக்கள் தொகையும் சரியான விகிதத்தில் காணப்படுவது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை மிகுதியாக காணப்படுவது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை குறைந்து காணப்படுதல். ஸோ இதுதான் வந்து குறை மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தான் கரெக்டு, 1 2 தப்பு. எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஸோ முகமது பின் துக்ளக் அவர்களை பற்றி பார்க்கணுன்னா அவரோட தந்தை யார்? கியாசுதீன் துக்ளக். ஸோ அவர்கிட்ட அவர் இறந்ததுக்கப்புறம் இவர் ஆட்சிக்கு வருவார். இவர் தான் கேபிட்டலை தேவகிரிக்கு மாற்றுவார் டெல்லியிலேருந்து. ஸோ எகெயின் அதெல்லாம் சரியாக வராது இல்லையா, அதனால் மறுபடியும் டெல்லிக்கே மாற்றுவார். அது வந்து முகமது பின் துக்ளக்கை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹரப்பன்கள் ஃபாலஸை வழிபடுவார்கள். அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர். அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவில்களில் வைத்தார்கள்னு சொல்கிறாங்க. ஸோ 1 2 கரெக்டு. ஆனால் கோவில்களில் வச்சு வழிபட்டாங்களா அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் எதுவும் கிடைக்கல. அப்போது 1 2 மட்டும்தான் கரெக்டு. கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னரின் பெயர், அதாவது ப்ரோக்ராம் ஆஃப் பில்டிங் சி கோயிங் வெசல்ஸ். இதை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா ஷாஜகான். ஸோ இது ஒரு நியூ கொஸ்டின் தான். கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னன் யார்? ஷாஜகான். கண்டசாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கான இராணுவ துறையினை கொண்டிருந்த அரசர்கள் யாருன்னா விஜயநகர ஆட்சியாளர்கள். அவர்களோட இராணுவ துறையோட பெயர் தான் என்னன்னா கண்டசாரா. ஸோ கண்டசாரான்னா யார் ஞாபகம் வரணும்? விஜயநகர ஆட்சியாளர்கள் ஞாபகம் வரணும். ஷாஜகான் டெல்லியில் ஜும்மா மசூதியை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எதுனா ரெட் சாண்ட்ஸ்டோன், சிவப்பு மணற்கல்லால் கட்டப்பட்டது தான் அந்த ஜும்மா மசூதி டெல்லியில். ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்வரும் கூற்றுகளுள் எது சரியான கூற்று என்பதை எடுத்து எழுதுக. அமீர் குஷ்ரு, அபுல் ஃபசல், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள். ஸோ இது வந்து கரெக்டு தான். துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தாரிக் ஃபெரோஸ் ஷாஹி ஆகிய நூல்கள் இவர்களால் முறையே எழுதப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுவுமே கரெக்ட் தான். அமீர் குஷ்ரு, துக்ளக் நாமா, அபுல் ஃபசல், அக்பர் நாமா, ஜியாவுதீன் பரணி தான் வந்து தாரிக் ஃபெரோஸ் ஷாஹி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். ஸோ போத் 1 and 2 ஆர் கரெக்டு. பட்டியல் 1 2 உடன் பொறுத்துகன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விஷாக தத்தர் எழுதினது எது? முத்ரா ராட்சசம். காமந்தகர் எழுதினது நீதி சாஸ்திரம். அசங்கர் எழுதினது பூமி சாஸ்திரம். வாத்சியாயனர் எழுதினது நியாய பாஷ்யம். அப்போ 3 1 4 2 தான் ஆன்சர். தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்கிறது தான் தேவி சந்திரகுப்தம். கீழ் காண்பனவற்றுள் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? 35 வயது நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும். கரெக்டு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். ஸோ கிடையாது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை தான் பெற்றிருக்கணும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஆதாயம் தரும் பதவி ஏதும் வகிக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து தப்பு.
எவ்வகையான மக்களாட்சி முறையை தகவல் அறியும் உரிமை வளர்த்தெடுக்கக்கூடும் அப்படின்னா பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி. இதன் மூலமாக தான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ரொமோட் ஆகும். மாநிலங்களின் மறுசீர் அமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா 1953. ஸோ அதுதான் வந்து ஃபசல் அலி கமிட்டி இல்லையா. ஸோ அவங்களோட ரிப்போர்ட் அப்படிங்கிறத 1955 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதன்படி தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பின்வருவனவற்றுள் எது டாக்டர் B.R. அம்பேத்கரால் அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதாவது ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு. அப்போ வர்மா கமிட்டி அப்படிங்கிறது 1999. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பின்வருவனவற்றுள் சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழுள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும். ஸோ இது கரெக்டு. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் 2004 இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிடையாது. RTA ஆக்ட் இப்போ 2005. பொது தகவல் அலுவலர் கோரிக்கைகளுக்கான பதிலை 35 நாட்களுக்குள் தர வேண்டும். ஸோ கிடையாது, 30 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும். கோரிக்கைகளை தாக்கல் செய்ய குறைந்தபட்ச கட்டணம் வந்து 25 ரூபாய் கிடையாது. ஓகேவா. ஸோ 10 rupees அப்படிங்கிறது தான். இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபையில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் நியமிப்பார். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மாநில மனித உரிமை கழகத்தின் செயல்பாடுகள் அடிப்படையில் ஆலோசனை அமைப்பாக செயல்படுகிறது. இது கரெக்டு. மாநில மனித உரிமை கழகத்தின் ஆலோசனையானது மாநில அரசாங்கத்துடன் பிணைந்திருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒத்து செயல்படுறது அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா. ஸோ ஒன்று மட்டும்தான் சரி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை எடுத்து காட்டுவது எது அப்படின்னா ஒக்கூன்ஸ் லா. என்னது? ஒக்கூன்ஸ் லா. இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எபிலிட்டி டு பே, டாக்ஸபிள் கெப்பாசிட்டி, கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா எபிலிட்டி டு பே. ஸோ செலுத்தும் திறனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்திய அரசோட வருமான வரி கொள்கை இருக்கும். இந்தியாவின் GST டேஷ் முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னா 1 ஜூலை 2017. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தேசிய சராசரி எழுத்தறிவு எவ்வளோனா 74.04% அப்படிங்கிறது தான். ஸோ இதான் வந்து இன்றைக்கான கொஸ்டின்ஸ். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.